எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 2 ஷாக்கான விஷயங்கள். ஒண்ணு, நம்மளுடைய நிஃப்டி பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கான். 175 பாயிண்ட் பாசிட்டிவ். இன்னொன்னு, சிறிய ஸ்மால் ட்ரேடர்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த 1 நிமிஷத்துல ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கேல்பர்ஸ், 5 நிமிஷத்துல ட்ரேட முடிக்கக்கூடிய ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. புரோக்கர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நண்பர் போட்ட கமெண்ட்டை பார்த்து நம்ம அப்படியே ஆடி போயிட்டேன். நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஸ்கேல்பிங் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்றது இல்ல. ஆனா அதுல நடந்திருக்கக்கூடிய மாற்றத்தை கவனிச்சு பாருங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் சொல்றாரு, அவர் மேபி இந்த மாதிரி ஸ்கேல்பர் ட்ரேடர் அந்த மாதிரி இருப்பாரு என்னன்றது தெரியல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நிஃப்டியை வந்து வாங்கின விலைக்கே நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட 882 ரூபா டாக்ஸ் மட்டுமே வருதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் உடனே போய் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். ஜீரோதா புரோக்கரேஜ் கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா அவங்களது வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு 40 ரூபா புரோக்கரேஜையும் சேர்த்து பார்க்கும்போது 929 ருபீஸ் வருது. கிட்டத்தட்ட இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு லாட்ல இந்த காஸ்ட்டை பிடிக்கணும்னா அது 15 பாயிண்ட் கரண்ட் லாட் சைஸுக்கு மாறணும். நான் அந்த காலத்துல டீலரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப வெறும் 4 பாயிண்டோ 3 பாயிண்டோ 7 பாயிண்டோ இப்படிதான் நிஃப்டிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலயும் சில பேர்த்துக்கெல்லாம் நாங்க புரோக்கரேஜ் கம்மி பண்ணி கொடுப்போம். அதுல அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் என்பது கம்மியாகும். ஸோ ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு ட்ரேடர்களுடைய வாழ்க்கை, கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மார்க்கெட்ல நிறைய பேர் ரொம்ப மோசமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல எல்லாம் வெறும் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம்ங்க. ரொம்ப தவறான தகவல் அதெல்லாம். இப்படி பல பேர் வந்து தான் அந்த மார்க்கெட்ல 10% தான் ஜெயிக்கிறாங்க. மீதி 90% வந்து லாஸ் தான் பண்றாங்க. கோடீஸ்வரங்களை தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மேலும் கோடீஸ்வரன் ஆக்கும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல போயிட்டாவே அவங்க எல்லாம் லெஜெண்ட் தான். 10 லட்சத்திலிருந்து 1 கோடி 5 கோடி 10 கோடி இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒண்ணுமில்ல, ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அண்டர்லைங்க கொண்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி வச்சிருக்காங்க, அல்லது நிஃப்டி ஃபியூச்சரையே வாங்கி வச்சிருக்காங்க, அல்லது நிஃப்டி பிசியே வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளவுதான். அவங்க ஆல்ரெடி வந்து 50 லட்சம் 1 கோடிக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் தான். ஒரு உதாரணத்துக்கு 24,000ல நிஃப்டி இருக்குன்னா அவங்க வந்து ஏதாவது மந்த்லி ஆப்ஷன்ல அல்லது இன்னுமே லாங்கர் பீரியட்ல போயிட்டு ஒரு 26,000 அல்லது 25,000 ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கட்டும், சும்மா தானே இருக்கு, எப்படி லாங் டேர்முக்கு 40-50 வருஷத்துக்காக இந்த கார்பஸ் சேர்த்து வச்சுட்டோம், அவன் என்ன ஒரே நாள்ல 24,000 நிஃப்டில இருந்து 26,000 போயிட போறானா? அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி 25,000 26,000 ஏதாவது ஒரு வகையில கவர்டு கால் ஆப்ஷன் மூலியமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த கோடீஸ்வரர்ல தான் மேலும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது கோடீஸ்வரன் ஆகும். இதுவே நாங்க கணக்கு போட்டு சம்பாதிக்க வந்துருவோம் அப்படின்னு வந்தா 90 பேர் ஃபெயில் தான் ஆவாங்க, 10 பேர் தான் ஜெயிக்க முடியும் என்பது செபியினுடைய தகவல். அதனால நண்பர்களே, ஆப்ஷன் ட்ரேடிங்ல உண்மையிலேயே பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே பணக்காரனா இருக்கிறவங்களை தான் பெரிய பணக்காரங்க ஆக்க முடியும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். அதனுடைய டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி 10,000 நான் தொடங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்படின்றதெல்லாம் உலகத்துல சாத்தியமற்றதாகத்தான் இருக்கு. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அது வெளியே நம்மளுக்கு நியூஸும் வந்தது கிடையாது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா நீங்க முக்காவாசி பேர் கதறிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா புரோக்கர்களும் கவர்மெண்ட்டுகளும் ஜாலியாக இருப்பாங்க. ஏங்க, அவங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் கிடைச்சிருது, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் என்பது கிடைச்சிருது. ஸோ இந்த நண்பர் போட்ட கமெண்ட்டை பார்த்து எனக்கு ட்ரேடர்கள் நினைச்சு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. நண்பர்களே, பல நாட்களாக பல மாதங்களாக நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி வந்து பெருசா மேல் நோக்கி வரமாட்டேங்குது. மேலே ஏறி கீழே இறங்கி சைட்வேஸ்லேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட 200 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் பல பேர்த்தினுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆமா இவன் ஏறி கிழிச்சான், இன்னொரு 10 நாள் கழிச்சு பார்த்தா 1000 பாயிண்ட் இறங்கி கிடப்பான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ரொம்பவுமே அவநம்பிக்கையா இருக்கான். ஆக மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்டே முடிஞ்சிருச்சா? இனிமேல் மேலே போறதா கீழே வந்துடுறான், கீழே வந்தா மேலே போறதா இனி வேலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாரும் மேல பாருங்க அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்றதெல்லாம் அவன் மேல உச்சியில தான் இருக்கான். சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டினவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. அதே மாதிரி ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற போன்ற பங்குகளும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவனுனால தாண்ட முடியுது. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்துடுச்சுனாவே மொமெண்டம் ட்ரேடர்கள் வந்து உள்ள இறங்குவாங்க.
ஆனா நிப்டில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொமெண்டம் ட்ரேடர்களையே காணவில்லை. ஏன்னா அவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கிறதுனால நிறைய பேர் புதுசா பணம் வந்து நிப்டில தான் போடுறது இல்ல. மத்தபடி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல தான் நிறைய பங்குகள்லாம் வந்து மேல் நோக்கி உச்சத்துல போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ்மே பார்க்கலாம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்றதெல்லாம் போய் எடுத்து பார்க்கணும்னு வச்சுங்களேன். அவன்கிட்ட மொமெண்டம் முடிஞ்சிருச்சா, மொமெண்டம் ட்ரேடர்ஸ்னுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பல நியூஸ்கள்ல வந்தது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டான் அப்படின்ட்டு. அது தாண்டும் போது அவன் பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒன்று சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில பார்த்தா கிளியரா ஒரு மொமெண்டம் எடுத்து 7000 இருந்து 8600 வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். எப்படி அந்த கர்நாடகா பேங்க் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி இவனும் ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிடிச்சா பாருங்க ஒரு ஓட்டம். 100 ரூபாய் எங்க, 158 ரூபாய் எங்க. இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகளுடைய எக்ஸாம்பிள்ஸ். மிண்டா கார்ன் ஒன்று, ரேடிகோ கைத்தான் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் 2900 தாண்டினதுக்கு அப்புறம் இப்போ 3800, ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் ட்ரேடிங் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டா அது நிப்டியில தான் இப்போ வரைக்கும் மறுபடி வரல. ஏன்னா நிறைய பேர் மேலே ஏற ஏற தான் பணம் போடுவாங்க. ஆனா இப்போ நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இல்லாதனால தனிப்பட்ட பங்குகளை தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த நிப்டி மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருமா இல்லையா அப்படின்றது அந்த ஆண்டவன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வருஷம், அதாவது 2 வருஷமா மிகப்பெரிய அளவுல ஏறி இறங்கிட்டு இருந்தது. இப்போ 3 மாதமாக சிறிய அளவுல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இன்னுமே நிப்டி தாண்டாது பல மொமெண்டம் ட்ரேடர்ஸ்க்கு வருத்தமா இருக்கு. நண்பர்களே, இனி Q1 ரிசல்ட் வருது. யார் மனசுல யாரு அப்படின்ற மாதிரி பல பேர் கணக்கு போடுவாங்க. ஓகே, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஷேர்கள்லாம் பயங்கரமா ஏறி இறங்கும். அது ஏறுதோ அல்லது இறங்குதோ ஏதோ ஒன்று பெருசா நடக்குன்னு இப்பவே நிறைய பேர் கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து டிக்சன் ஷேருமே ஏதாவது பெரிய வால்டிலிட்டி தருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிக்சன் ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோகம் பாருங்க. இவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கா. இவனுடைய ஸ்டாக் பிஇ போன்றதெல்லாம் குறைஞ்சு வந்திருக்கு. ஆனால் இவனுடைய ஷேரினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 1 வருடம், 2 வருடம் அல்லது 3 வருடத்தினுடைய லோன் கூட எடுத்துக்கலாம். 2024 வாங்கினவங்களுக்கு கூட இப்ப அதே விலையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பாவம் இல்ல. ஒரு காலத்துல இதெல்லாம் 18,000 அப்படின்ற மாதிரி பறந்துகிட்டு இருந்தது. 10,000 வரைக்கும் போயிட்டு இப்ப 12,000 வந்திருக்கு. சரி, இந்த டிக்சன் ஷேர்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவன் எவ்வளவு குவார்டர்லி ரிசல்ட் பண்றான்னா 43 கோடியிலிருந்து இப்ப 119 கோடி, ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணியிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு உச்சத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இவனுடைய ஸ்டாக் பி என்பது 88 இருக்கிறது. ஆனா இந்த டிக்சனுடைய வாழ்க்கையில என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் பி வந்து 51, அதை விடவும் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி அதனுடைய growth ரேட், ஏர்னிங்ஸ் growth ரேட் என்பதும் மிக, அதாவது அதனுடைய பங்கினுடைய விலை கம்மியா இருக்கு, ஆனா growth அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிஇஜி ரேஷியோ விடவும் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் விடவும் அங்க கம்மியா இருக்கு. இத்தனை பட்டும் நீங்க திருந்தலையே பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்ல இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் அதே செக்டர்ல குறைவான லாபம் டிக்சனை விட அதிகமா பண்ணியிருந்தாலும் இந்த டிக்சனை இறக்கி விட்டுருக்காங்க, சிர்மா எஸ்ஜிஎஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. அப்ப இந்த 2 பங்குகளும் வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல ஏதாவது பெரிய மாற்றங்களுக்கு உட்பட்டு வருமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் என்பதை அதிகமாக வசூல் செய்ய போகிறதா? இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டல் 74,470 கோடி. இதை விடவும் அதிகமாக வசூல் செய்ய போகிறதா அல்லது தன்னுடைய மார்க்கெட் கேபிட்டலை இழக்க போகிறதா சிறிதளவு அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் நியாயம் இல்லைங்க நண்பர்களே. ஒரு குவார்டருக்கு 10,000 கோடி வருமானம் பண்றவன், ஆனா இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் வெறும் 1400 கோடி தான் சேல்ஸ் பண்றாங்க. ஸோ சேல்ஸை கம்பேர் பண்ணல இப்படித்தான் இருக்கு. ஸோ டிக்சன் மறுபடி தன்னுடைய ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸை கொடுத்து ஒரு growth ரிசல்ட்ஸை கொடுத்து மீண்டு வருமா இல்லையா என்பது இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல தெரிய வரும். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு தகவல்னா, கோல்டெல்லாம் சமீபத்தில் கன்சிடரபிளான லெவல்ல 20% மேல தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கிடுச்சு. ஸோ கோல்டு மீது நம்பிக்கை வைத்து
அதுல முதலீடு பண்ணவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. ஆனா வீட்ல இல்லத்தரசிகள் பார்த்தா மகிழ்ச்சி. ஆடி மாசமெல்லாம் வந்துச்சுன்னா உடனே இன்னொரு 10,000 கம்மியாக மாட்டிருக்குதுங்க. நம்ம ரெடியா எல்லாம் எல்லாம் புக் பண்ணி வைங்க அப்படின்ற மாரி பல இல்லத்தரசிகள் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கத்த வாங்கணும், வாங்கணும் அப்படின்ற மாரி. ஸோ அவங்களுக்கு இது வந்து மகிழ்ச்சி. ஆனா கோல்டுல முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த பெரிய ஃபால் 20% எல்லாம் கோல்டு இறங்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் இறங்கிட்டான். சரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இதனால நேரடியாக பாதிக்கப்படுறது எப்படின்றது தெரியல. இப்ப நீங்க ஸ்டாக்க பிளட்ஜ் பண்ணி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்ல வாங்கி அந்த ஸ்டாக் இறங்கி போச்சுன்னா உடனே உங்ககிட்ட மார்ஜின் கேட்கறான். ஆனா கோல்டு தங்க நகையில் அப்படி நடக்குதா அப்படின்றது தெரியல. உங்களுடைய கோல்ட வாங்கிட்டு 10 லட்சம் கடன் கொடுத்துருக்காங்க. கோல்டினுடைய விலை இறங்கிடுச்சு. ஸோ கோல்டினுடைய அடமானத்துக்கு அவங்க பயந்துட்டாங்க. அப்போ உங்களை வந்து டக்குன்னு ஒரு 1 லட்சத்தை லோனை திருப்பி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்களா எங்காவது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ரொம்ப விவரமா அதனால தான் 1 வருஷம் 2 வருஷம் தான் கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 மிக ஜாம்பவான்கள் கோல்டை வச்சு கடன் கொடுக்குறவங்க. ஒன்று மணப்புரம் ஃபைனான்ஸ். அவனுடைய வாழ்க்கையில 2023ல இருந்து அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி மேலேயே போயிருக்குது மணப்புரம் ஃபைனான்ஸ் 75 to 316 அப்படின்ற மாதிரி. இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்பது ஆல்ரெடி கடந்த ஒரு வருஷத்துல எச்சரிக்கையாக பல பேர் வந்து லாபத்தை புக் பண்ணி விட்டுட்டாங்க. ஆல்ரெடி இந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சி என்பது மொத்தத்துக்கு ஒரு 30% என்பது இறங்கி இருக்கு. ஆனா அதே சமயம் இப்படி பல இல்லத்தரசிகள் வந்து தங்க நகைகள் வாங்க ஓட்டம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால கோல்டு இறங்குறதுனால அப்ப கோல்டு கடன் கொடுக்கறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த கோல்ட செஞ்சு விற்கிறவங்களுக்கு லாபம் வருமா அப்படின்ற மாதிரி சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இந்த டைட்டன் ஷேர், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லரி எல்லாம் எப்படி மாறி வரும், விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கோல்டு ஷேர் பிரைஸ் கிராஷ் ஆனதுனால வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல மிகவும் அதிரடியாக ஏறி இறங்குமா இந்த தங்கம் சார்ந்த பங்குகள் அப்படின்றதான் இப்போ ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீம். அடுத்தது வேறு சில தகவல்கள்ல பிட்காயின் என்னப்பா உன்னை நாங்க அப்படியே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பிட்காயின் சமீபத்திய 3 மாதத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அவன் அதில் பாதாளத்துக்கு தான் போய் விழுந்திருக்கான். நாம வந்து எப்படி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஈரான் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல் நோக்கி ஏறி வருது, அது மாதிரி இந்த பிட்காயின்ல ஏதாவது மாற்றம் கீது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தற்போதைக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அவனை அடிச்சு கீழே உட்கார வச்சிருக்காங்க. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஐபிஓ சம்பந்தப்பட்ட தகவல்கள்ல இன்னைக்கு இந்த சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு. பட் இன்னுமே சமீபத்திய ஐபிஓக்கள்ல வந்து கிரே மார்க்கெட் பிரீமியத்தை அதிகமாக காமித்த ஐபிஓக்கள் அப்படின்றதுல வந்து இந்த சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ் வரல. தொடர்ந்து இந்த அத்வித் ஜுவல்ஸ் அப்படின்றது அது இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஐபிஓ க்ளோஸ் டேட் ஜூன் 25. இதுல தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன யோசிச்சு பாக்குறாங்க அப்படின்னா மேபி ஒரு 40% ஐபிஓ பிரைஸை விட அதிகமாக வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. நண்பர்களே, வளைகுடா நாடுகளில் பிரச்சனை தீர்ந்ததுனால மறுபடியும் நம்ம இந்தியாவில் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிக்கப் ஆகுமா? ஆமா, அப்ப நீங்க என்ன வருஷத்துக்கு 2-3 நிலம் வாங்குறீங்களா? என்ஆர்ஐயா இருக்கிறவங்க தான் வருஷத்துக்கு 1 இல்லைன்னா 2 வருஷத்துக்கு 1 லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அங்க வளைகுடா நாடுகளில் பிரச்சனை தீர்ந்தவுடன் இந்த ஓபராய் ரியாலிட்டி போன்ற பங்குகள்லாம் ஏதாவது ஒரு ரியாலிட்டி செக்டர்ல மாற்றம் வருமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஓபராய் ரியாலிட்டியில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ள ஒரு பங்குகளில் இந்த ஓபராய் ரியாலிட்டி அப்படின்ற ஷேர் வந்திருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, இப்போ இந்த ஐடி செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் என்பது சமீபத்தில் பண்ணியிருக்காங்க. அது பயந்துட்டு பண்ணிட்டாங்களா அல்லது ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ப்ராஃபிட் போதும் நினைச்சிட்டு பண்ணாங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பயந்துட்டு பண்ணிட்டாங்க. இனிமேல் அதில் பெருசாக பணம் வரலன்னா அப்போ அந்த பணம் புக் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாக்ல புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்ல தூக்கி போடுறோம். அது மாதிரி செமிகண்டக்டர் ஏஐல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கொண்டு வந்து ஐடி சர்வீஸ் செக்டர்ல போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கோஃபோர்ஜ் போன்ற சில பங்குகள்லாம் வந்து ஐடி அடி வாங்கினப்பவே அவன் கீழிருந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 50% ஏறினான். ஸோ இவன்லாம் ஐடியில் ஒரு சிங்கம். அதே மாதிரி தான் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், எல்டிஐ, மைண்ட்ரி போன்ற பல்வேறு பங்குகள்லாம் வந்து ஐடி செக்டர்ல ஒரு சிங்கமா இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த பர்சிஸ்டன்ட் எல்லாம் எப்படி ஏறி இறங்கியிருக்கான் பாருங்க சமீபத்துல. ஸோ இதெல்லாம் சிங்கம் மாதிரி பாஞ்சிருக்கானு. இப்போ கூட மொத்தமா நீ எவ்வளோப்பா தம்பி இறங்கியிருக்க ஆல் டைம் ஹைல இருந்துன்னு பார்த்தா வெறும் 25% பக்கம் தான் இறங்கியிருக்கு. ஸோ இது போன்ற ஐடி சிங்கங்கள்லாம் ஒருவேளை ஐடி செக்டர்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துச்சுன்னா மற்ற பங்குகளும் விடவும் இவங்க 4 கால் பாய்ச்சல்ல பாய்வாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நண்பர்களே, க்ரூட் ஆயில் கீழே இறங்குறதுனால ரியாலிட்டி செக்டர்ன்னு மட்டும் இல்ல, எல்லா செக்டர்களுக்குமே எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதாவது பெனிஃபிட் வருமா? ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல பிபிசிஎல், ஐஓசிஎல்லாம் இருக்கு. அவன் பெட்ரோல் விலை வேற ஏத்தி விட்டானுங்க. சைலண்டா அப்படியே கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியாம அப்படியே கீழ இருந்துட்டு டபக்குனு கீது மேல வந்துடலாமா அப்படின்னு மாதிரி கீது யோசிக்கிறாங்களா? அல்லது இன்னுமே நல்லா சீப்பாயி நல்ல அருமையான டிவிடெண்ட் குடிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணுமா வேண்டாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி பெட்ரோல் விலை ஏறலினா நிறைய பேர் தள்ளி போடுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சும்மாவா வருது? அது ₹1,00,000 பக்கம் பணம் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பெட்ரோல் விலை ₹5 ₹3 ஏறினாலும் அப்படி இப்படின்னு வண்டி ஓட்டிக்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தீம்ல மறுபடியும் பிபிசிஎல், ஐஓசிஎல்லாம் என்ன ஆகும்? எம்ஆர்பிஎல், சிபிசிஎல் போன்ற ரிஃபைனரி கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர வாலட்டிலிட்டியான பங்குகள். இன்ஃபேக்ட் எம்ஆர்பிஎல் ஷேர் கூட சமீபத்தில் இறங்கி இருக்கான். பட் சென்னை பெட்ரோலியம் என்பது பெருசா இறங்கல. அவன் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். இதுக்கு முன்னாடி இப்படிதான் ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1000 வெறும் ₹400 கீழே விழுந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய மேஜிக் பாத்தீங்களா நண்பர்களே? ₹400 ரெக்கவரி ஆகி 1200 வருது அப்படின்னா என்ன சின்ன விஷயமா? மறுபடியும் மேல இருந்து கீழே அதே மாதிரி 400 உழுக மாட்டானா அப்படின்லாம் நிறைய பேர் நீ வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிட்டதுனால இந்த பிபிசிஎல் மற்றும் இந்த ஐஓசி போன்ற பல்வேறு பங்குகளை பார்ப்பாங்க. இது மட்டும் இல்ல, ஆட்டோ செக்டர்ல கூட இனி ஆட்டோ செக்டர்கள் கூட இனி மேல கீது வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிப்பாங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலினுடைய பிரஷர் கம்மியாயிருச்சு இல்லையா? நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஏஎம்சி கம்பெனி யூடிஐ ஏஎம்சி அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் என்பது 21 ஜூலை என்பது நடக்குது. சமீபத்தியே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி? அவர்கள் கொடுத்து கடனே இல்லாத ஒரு கம்பெனி தான். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல ஒரு குவார்டருக்கு 301 கோடி சேல்ஸ்ன்னு காட்டுறாங்க. இப்போ 390 கோடி சேல்ஸ் அப்படின்றது கடைசி குவார்டர்ல இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 86 கோடி, 234 கோடி, 200 கோடி லாபத்தை ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப வந்து நாம எடுத்து பார்க்கிறோம். அதுல வந்து 51 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த மார்ச் 2026 குவார்டர்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் இந்த யூடிஐ ஏஎம்சி என்பது ஒரு வருஷத்தினுடைய லோல வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2025ல என்ன விலை இருக்கோ அந்த ரேட்ல வந்து விழுந்திருக்கான். இந்த நேரத்துல தான் இந்த கம்பெனியினுடைய மிக முக்கியமான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 21 ஜூலை என்பது நடக்குது. இப்ப போன குவார்டர்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு ட்ரெஷரி லாஸ், அக்கவுண்டிங் லாஸ் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையான லாஸ் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப அது வந்து ரிப்பீட்டடாவா இந்த குவார்டர்ல வரல அப்படின்னாவே போன குவார்டர்ல லாஸ் செய்த பங்கு இந்த வருஷம் ப்ராஃபிட் பண்ணிடுச்சு அப்படின்ற நியூஸ்ல இந்த யூடிஐ ஏஎம்சி என்பது வரும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்க ஆசைப்படுறோம்னா, இந்த யூடிஐஎம்சி 300 கோடி சேல்ஸ்ல இருந்து இப்ப 390 கோடின்னு மாறி இருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்க ஆசைப்படுறேன். அவங்க டபுள் பண்ணிருக்காங்க. சேல்ஸை வந்து 541ல இருந்து 1050 மாத்திருக்காங்க. ஐசிஐசி புரூடென்ஷியல் என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்குறேன். அவங்களது 2024ல இருந்தா தகவல்கள் இங்க காமிக்குது. அவங்களும் 1227ல இருந்து 1517ன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி போய் நிப்பான் லைஃப் இந்தியா போதும் ரொம்ப பார்க்காத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். பட் தகவல்கள் தேவை இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 348 கோடியிலிருந்து 739 கோடி எல்லாருமே ஆல்மோஸ்ட் டபுள் 50% இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூடிஐ ஏஎம்சில அவங்களுடைய ஏஜிஎம் 21 ஜூலைன்னு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பா இருக்கு. இந்த யூபிஎல் லிமிடெடுமே சமீபத்திய சீதோஷ நிலையை வச்சுக்கிட்டு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கா இருக்கு. ஒரு காலத்துல நஷ்டமெல்லாம் பண்ணி இந்த பிரைஸ் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் எகிரி மேல் நோக்கி வந்த பங்குகள்ல இந்த யூபிஎல், அதுவும் இல்லாம சுவாரஸ்யமா இப்ப டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்றதும் ஒரு தகவல். சோ இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ₹6 டிவிடெண்ட் அப்படின்றதுக்கு ஜூலை 17 என்பது ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை பாருங்க, சின்ன கம்பெனிகள்னால எல்லாம் இப்படி மேல வர முடியறது இல்ல. இது வந்து நல்ல அருமையான ஒரு ₹800 பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்த பங்கு இவன் கீழே இறங்கும் பொழுது இது ஒரு லாஸ் மேக்கிங்காகவும் இருந்தது அப்படின்ற ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ₹400 வரைக்கும் போயிட்டு தன்னுடைய பழைய ஹை எப்படி மீட்டெடுத்து கொடுத்துருக்கான் பாருங்க. ₹800 சிக்கினவங்க எல்லாம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எல்லாம் ஓடிப்போ அப்படின்ற மாதிரி ₹800 வரைக்கும் வந்துட்டு இப்ப மறுபடியும் 590ல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு 17 ஜூலை ரெக்கார்ட் டேட் என்பது அறிவிப்பு வந்திருக்கு. நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.